கார்டிசால் ஹார்மோன் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கார்டிசாலை வந்து ப்ராப்பராக உடம்பு வந்து ஹேண்டில் பண்ணும். பட் இந்த கண்டிஷனுக்கு அப்புறமா அது நம்ம உடம்புல விசரல் ஃபேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கார்டிசால் லெவல் வந்து விசரல் ஃபேட்டோட ரிசப்டாஸை வந்து அதிகப்படுத்துறதுனால உடம்புல வேறு இடங்களில் கொழுப்பு படுகிறத விட வயிற்று பகுதியில் தொடர்ந்து நிறைய ஃபேட் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் 40 வயசுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். அதுவே ஆண்களுக்கும் இந்த தைராய்டோட செயல்திறன் கம்மியாக ஆரம்பிக்குது அப்படின்னா உடம்பு ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு வாட்டர் பேக் மாதிரி வெயிட் போட ஆரம்பிக்கும். ரொம்ப டயர்டாகவும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. டயட்டும் ஃபாலோ பண்ண முடியாது, அவங்களால எக்ஸசைஸும் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. சாப்பாடோட அளவை குறைச்சா நமக்கு தொப்பை குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. சாப்பாடோட அளவை குறைச்சிங்கன்னா கலோரி வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகும். அதுவும் 40+ இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அப்போ கார்டிசால் லெவல் அதிகமாகிறதுனால நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு வயிறில் மட்டும் வந்து தொப்பை போடும். மற்ற பகுதிகளெலாம் வந்து வெயிட்டு குறைய ஆரம்பிக்கும். ஃபேஸ் டல்லாக இருக்கும், ஒரு வயதான ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். டாக்டர், நான் ரெகுலராக வாக்கிங் போகிறேன். வயிறு வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே இருக்குது. அதனால் ரைஸ் ஐட்டம்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். இட்லி தோசை கூட நான் வந்து சாப்பிட்றதில்ல. இன்னும் வாக்கிங்கோட அளவையும் கூட நான் அதிகமாக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு தொப்பை குறையவே இல்லை. இது எல்லாமே இந்த 40 வயசுக்கு அப்புறமா தான் டாக்டர் இந்த பிரச்சனைலாம் வந்து அதிகமாகுது. ஸோ அதே மாதிரி நான் வெயிட்டை குறைக்கணும்னு செய்யக்கூடிய எல்லா விஷயமே எனக்கு பிரச்சனையாக தான் முடியுது. ஸோ ரொம்ப வந்து ஃபுட்டை நான் வந்து குறைச்சேன்னா எனக்கு ஏதாவது இடுப்பு வலி வருது, கால் வலி வருது. எக்ஸசைஸ் நிறையா பண்ணணும்னு யோசித்தேன் அப்படின்னா அப்போவும் ஏதாவது எனக்கு வந்து பிரச்சனை வந்து வருது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் விட்டுட்டேன். ஒரு ஏஜுக்கு மேலே இப்படி தான் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து விட்டுட்டேன். ஸோ ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட கதை தான் இது. ஸோ 40 இயர்ஸ்க்கு மேலே போகும்பொழுது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்களால் இந்த தொப்பையோட அளவு வந்து பெருசாகிட்டே இருக்குது. இதை எப்படி குறைக்கிறது நம்ம பார்க்கலாம். முக்கியமாக இந்த தவறுகளை தான் நம்ம வந்து பண்ணுறோம். இந்த 3 விதமான தவறுகள் என்னென்னா, சாப்பாடோட அளவை குறைச்சா நமக்கு தொப்பை குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. சாப்பாடோட அளவை குறைச்சிங்கன்னா கலோரி வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகும். அதுவும் 40+ இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அப்போ கார்டிசால் லெவல் அதிகமாகிறதுனால நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு வயிறில் மட்டும் வந்து தொப்பை போடும். மற்ற பகுதிகளெலாம் வந்து வெயிட்டு குறைய ஆரம்பிக்கும். ஃபேஸ் டல்லாக இருக்கும், ஒரு வயதான ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் வயிறு மட்டும் வந்து குறையாது. ஸோ நீங்கள் கலோரியை ரொம்ப குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டிசால் லெவல் அதிகமாகி தொப்பை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிகமாக நான் கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணேன்னா வெயிட்டை நல்லா குறைச்சிடலாம், எக்ஸ்ட்ரா வாக்கிங் போனேன்னா நான் வந்து குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் கார்டியோ எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறதுனால உங்களுக்கு வெயிட்டு ஓரளவுக்கு வந்து குறையும், ஆனால் தொப்பை குறையாது. ஸோ மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணால் தான் உங்களுக்கு வெயிட்டு குறையும். ஸோ கார்டியோ எக்ஸசைஸ் மட்டும், மெயினாக வாக்கிங் மட்டும் போனால் உங்களுக்கு தொப்பை குறையாது. மூணாவது விஷயம், 40+ ஆனாலே இந்த விஷயந்தான் இருக்கும். ஒரு ஏஜ்னால இந்த பிரச்சனைலாம் வந்து நமக்கு தொப்பை எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. ஸோ 40+ இருந்தாலும் நம்ம கரெக்டான ஃபுட் ஐட்டம்ஸு, அதுக்கான டீடாக்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தொப்பை குறையும். ஸோ ஃபுட்டை குறைக்கிறதுனாலையோ, தொடர்ந்து வாக்கிங் வந்து போகிறதுனாலையோ, இல்லை வயதானது அப்படின்னு நினச்சிட்டு கூட நீங்கள் வந்து தொப்பையை வந்து நினச்சிக்க வேண்டாம். ஸோ இதற்கு ஹார்மோன்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. 40+ இருக்கும்போது இந்த 4 விதமான ஹார்மோன்களில் மாற்றம் உண்டாகுது. முதல் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன். பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ அப்போது தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே அடி வயிற்று பகுதிக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. இதுவே ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் டெஸ்டோஸ்டெரான் அளவு குறையிறதுனால வயிறோட அளவு வந்து பெருசாகிடுது. ரெண்டாவது விஷயம், கார்டிசால் ஹார்மோன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கார்டிசாலை வந்து ப்ராப்பராக உடம்பு வந்து ஹேண்டில் பண்ணும். பட் இந்த கண்டிஷனுக்கு அப்புறமா அது நம்ம உடம்புல விசரல் ஃபேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கார்டிசால் லெவல் வந்து விசரல் ஃபேட்டோட ரிசப்டாஸை வந்து அதிகப்படுத்துறதுனால உடம்புல வேறு இடங்களில் கொழுப்பு படுகிறத விட வயிற்று பகுதியில் தொடர்ந்து நிறைய ஃபேட் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். மூணாவது விஷயம், உங்கள் தைராய்டில் சில மாற்றங்கள் உண்டாகும். 40+ இருக்கக்கூடிய நபர்களில் பெண்களை பொறுத்த வரைக்கும் 5 பெண்களில் 1 பெண்ணுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் 40 வயசுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். அதுவே ஆண்களுக்கும் இந்த தைராய்டோட செயல்திறன் கம்மியாக ஆரம்பிக்குது அப்படின்னா உடம்பு ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு வாட்டர் பேக் மாதிரி வெயிட் போட ஆரம்பிக்கும். ரொம்ப டயர்டாகவும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. டயட்டும் ஃபாலோ பண்ண முடியாது, அவங்களால எக்ஸசைஸும் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. நாலாவது விஷயம், இன்சுலினோட
உணர்திறன், அதாவது இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து உருவாகிறது 40+ ரொம்ப காமன். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ப்ரீ டயபெட்டிக்லேருந்து அந்த கண்டிஷனில் தான் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லாக வந்து டெவலப் ஆகும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் வர்றதுனால உங்களுக்கு தொப்பை வந்து பெருசாக ஆரம்பிக்கும். இந்த 4 ஹார்மோன்ஸ் தான் தொப்பை உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஈஸ்ட்ரோஜன் லெவலில் பேலன்ஸ் பண்ணணும். தைராய்டை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம கொண்டு வரணும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம குறைக்கணும். ஸ்ட்ரெஸ் லெவலையும் வந்து குறைக்கணும். ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? முதல்ல டீடாக்ஸ் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய குடல் தான் எல்லாத்துக்குமே ஆரம்ப கட்டம். ஸோ கரெக்டாக அங்கே டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நல்ல பாக்டீரியா வைரஸஸோட அளவு வந்து அதிகமாகும். ஃபீல் குட் ஹார்மோன், அதாவது செரட்டோனின், டோபமைன், இது எல்லாமே நம்ம குடல்லேருந்து தான் உருவாகுது. ஸோ இதெல்லாம் வர்றதுனால ஃபஸ்ட்டு லெவலில் நமக்கு டைஜஷனும் பெட்டராகும், நம்மளுடைய மனசும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், நிறைய கிரேவிங்ஸும் வந்து வராது. இதனாலே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து குறைஞ்சிரும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் வந்து குறைஞ்சிரும். அடுத்ததாக ரெகுலராக சன்லைட் எக்ஸ்போஷர் வந்து இருக்கிற மாதிரி பாருங்கள். மசில் பில்டிங் எக்ஸசைஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மனசை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய தொப்பையும் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் கண்டினியூஸாக வாக்கிங் போகணும் இல்லை ஜாகிங் போகணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ரெகுலராக யோகா பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாரத்தில் 3 நாளாவது சின்ன சின்ன வெயிட்டு தூக்கக்கூடிய பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் சமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ ட்ரெக்கிங் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிச்சதாக இருக்கும். இதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் அதை தொடங்குங்க. ரொம்ப உணவை வந்து குறைக்காதீங்க. அதே சமயத்தில் அதிகமான கார்டியோ எக்ஸசைஸும் வந்து பண்ணாதீங்க. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்ற மாதிரி லேட் நைட்டில் சாப்பிட்றது, இல்லை எல்லா டைமுமே கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக உங்களால் வெளியில் சொல்ல முடியாத சப்ரஸ் பண்ண எமோஷன்ஸ் இருந்ததுன்னா அது தைராய்டு லெவல்லையும் பாதிப்புகளை வந்து கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக தொப்பையை வந்து குறைச்சிக்க முடியும். 40+ மேலே ஏன் தொப்பை உருவாகுது? இதற்கான முக்கியமான 4 ஹார்மோன்ஸ் எல்லாம் என்ன? எதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக நினச்சிட்டு தப்பாக செய்கிறோம்? இந்த விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். யாருக்கெல்லாம் 40 வயசுக்கு மேலே தொப்பை இருக்கோ அவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் 4ஆம் வாரம் 24ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து
சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care. His wellness for her hand.